தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் இதுவரைக்கும் ஒவ்வொரு தேர்தல்லையும் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார், இவ்வளோ வாக்கு எடுத்துருவார், அவ்வளோ வாக்கு எடுத்துருவாருன்னெலாம் சொன்னீங்க. அது எல்லாம் பலிச்சிருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி கணிச்சது எதுவுமே இது வரைக்கும் சரியாக வந்ததே கிடையாது. தொடர்ச்சியாக இது வரைக்கும் நீங்கள் பண்ண ஒரு கருத்து கணிப்புலையும் நாம் தமிழர் கட்சியை குறித்து உங்களோட ப்ரெடிக்ஷனோ இல்லை உங்களோட கருத்து கணிப்போ எதுவுமே சரியாக வந்தது கிடையாது. இதுக்கு என்னைக்காவது நீங்கள் ஒரு தார்மீக பொறுப்பேற்றிருக்கீங்களா? இந்த மாதிரி நான் இந்த கட்சியை ப்ரெடிக்ட் பண்ணேங்க, அது சரியாக வரலை அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது அறிவு நாணயம் இருந்திருந்தா இந்த இடத்துல நான் தவறாக போயிடுச்சு அப்படிங்கிறது என்னைக்காவது உணர்ந்து மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேணுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஏப்ப சாப்பைகளாக இருக்கிற ஆட்கள் நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊடகவியலாளரோட க்ரெடிபிலிட்டிங்கிறது நீங்கள் ஒரு இடத்துல தார்மீக பொறுப்பு ஏற்கணும். ஏற்று இந்த கட்சியை பற்றி நான் பேசினதோ இது வரைக்கும் விமர்சித்ததோ எதுவுமே சரியாக வந்ததில்லைங்கிறத நீங்கள் சொல்லணும். ஆனால் உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. விஜய் அவர்களை சீமான் அவர்கள் தம்பிகளும் காட்டமாக விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் இதுவரைக்கும் சீமான்கிற பேரோ இல்லை நாம் தமிழர் கட்சிங்கிற பேரோ உச்சரிக்காத நீங்கள் உங்களை போல பல மாபெரும் ஊடகவியலாளர்கள்லாம் திருப்பி சீமான் பேரையும் நாம் தமிழர் கட்சி பேரையும் உச்சரிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? அதுதான் அரசியல், அதுதான் நாம் தமிழர் கட்சியின் சாதுரியம், அதுதான் சீமான் அவர்களின் சாதுரியம், சீமான் அவர்கள் தம்பிகளின் சாதுரியம். பேசாத உங்களை சீமான் பேரை உச்சரிக்க வச்சிருக்கு. நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு எதுவுமே கிடையாது. எல்லா பப்ளிசிட்டியுமே குட் பப்ளிசிட்டி தான். நீங்கள் மீம்ஸ் போட்டாலும் சரி, ட்ரோல் பண்ணாலும் சரி, என்ன தான் பண்ணாலும் சரி, சீமான் அவர்கள் முகத்தை காட்டுறீங்க அப்படின்னா சீமான் அவர்களை பற்றி நீங்கள் பேசுகிற அவதூறும் போய் சேரும், அவர் மேடையில் பேசுகிற நல்ல கருத்துக்களும் போய் சேரும். ஆனால் நல்ல கருத்துக்கள் உண்மை தான் நிற்கும் மக்கள்கிட்ட. அதுக்கு நீங்களாம் பெரிய உதவி பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள்லாம் பதறீங்க. தொடர்ச்சியாக ஏன் சீமான் அவர்கள் விஜயை பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள்லாம் உங்களால் சகிச்சிக்க முடியல அப்படின்னா ஊடகங்கள் எடுத்து பேசுது. ஐயோ சீமான் அவர்களுக்கு பெரிய வெளிச்சம் கிடைக்குது, சீமான் அவர்களுக்கு பெரிய வெளிச்சம் கிடைக்குதுன்னு உங்களுக்குலாம் ஒரே வைத்தறிச்சலாக இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இதுதான் சீமான் அவர்களின் மிக சாதுரியமான அரசியல். அதை நான் திருப்பே சொல்கிறேன். விஜய் அவர்கள் தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பித்து வந்ததே சீமான் அவர்களுக்கு பெரிய ட்ரம்ப் கார்டு. நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய வெளிச்சம் கொடுக்கறதுக்கு கடவுளாக கொடுத்த ஒரு வரம் தான் விஜயும் நாம் தாவேக்கா கட்சியும். அதே மாதிரி நமக்கு தாவேக்கா கட்சியை பற்றி இன்னொரு பார்வை இன்னைக்கு தான் வந்துச்சு. திரு எஸ்எஸ்சி அவர்கள் 4 வருடங்களுக்கு முன்னாடி விஜயை முந்திக்கிட்டு நான் விஜய் மக்கள் மன்றத்தை கட்சியாக மாற்ற போகிறேன்னு போய் ஒரு மனு கொடுத்தாரு எலெக்ஷன் கமிஷனில். அப்போது அதுக்குண்டான கையெழுத்துலாம் வாங்கிட்டு இருக்கும்போது கேப்ரியல் அவர்கள் அவர்கிட்ட எடுத்த பேட்டியை இன்றைக்கி நியூஸ் கிளிப்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த காணொலியை அந்த இன்டர்வியூவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் தாவேக்கா கட்சிங்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சி, எப்பேற்பட்ட கட்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையாங்கிறது மக்கள் சரியாக உணர்ந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இன்டர்வியூ. அது அப்போ கூட பெருசாக தெரியல. அப்போ இன் ஃபேவர் ஆஃப் விஜயா இருந்துச்சு அந்த அந்த வீடியோ. இந்த மாதிரி எதுக்கு எஸ்எஸ்சி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, சொந்த மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டையா இப்படின்னு சொல்லி நிறையா அது இன் ஃபேவர் ஆஃப் விஜய் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கட்சி ஆரம்பித்து வந்ததுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது விஜய்னா யார், புசியானந்தான் யார், இந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சி, ஒவ்வொரு தேர்தல்லையும் விஜய் மக்கள் மன்றம் அதோட மாவட்ட செயலாளர்கள்லாம் திமுக கிட்டேயோ இல்லை அதிமுககிட்டயோ காசு வாங்கிட்டு அவங்களுக்கு வேலை பார்த்தது, இது எல்லாமே புட்டு வச்சுருக்காரு. அப்போ இதெல்லாம் பெருசாக ஒன்றும் அதோட எஃபெக்ட் பெருசாக இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த கட்சி திமுக அதிமுக மாதிரியே ஒரு கமிஷன் மண்டியாக தான் வளர்க்கப்பட்ட கட்சி. இது ஒரு கொள்கை இல்லாமல் வர்றாங்கல்ல, அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. எப்போ ஒரு கட்சி கொள்கை இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இவன் திமுக அதிமுக 2 பேருக்கும் வேலை பார்த்துருக்காங்க இந்த மக்கள் மன்றம். அப்போது இதில் முழுக்க அந்த விஜய்க்கு போஸ்டர் ஒட்டினா பதவி, விஜய்க்கு விசில் அடித்தா பதவி, விஜய் தேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு போய் கட் அவுட் வச்சா பதவி, அந்த மாதிரி விஜயை நீ புகழ் பாடிக்கிட்டே இருந்தேன்னா உனக்கு பிற்காலத்தில் விஜய் சிஎம் ஆயிடுவார், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிடுவார், உங்களுக்கெல்லாம் ஏதாவது பெரிய பதவி கிடைக்கும், அரசியல் கட்சியில் பெரிய பதவி கிடைக்கும், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட், பார் கான்ட்ராக்ட், அது எதுன்னு இன்னைக்கு திமுக அதிமுக என்னென்ன பண்ணுதோ, திமுக அதிமுக மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், கிளை செயலாளர்லாம் என்னென்ன வேலை பண்ணுறாங்களோ அந்த மாதிரியே நம்மளும் காசு சம்பாதிக்கலாம்னு நினச்சி வந்த ஒரு கூட்டம் தான் இந்த தமிழக வெற்றி கழகம். இது தமிழ்நாட்டுக்கோ இல்லை
தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறைக்கோ எந்த விதத்துலையும் ஒரு 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 உருப்படியாக ஒரு விஷயமும் செய்ய முடியாத ஒரு கட்சி இந்த கட்சி. இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கட்சி உருவாகி வர்றது வந்து மனித குலத்துக்கே வந்து பெரிய பிரச்சனை, அடுத்த தலைமுறைக்கே பெரிய பிரச்சனை. இது விஜய் அவர்கள் படத்தை பார்க்குறதும் அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனை, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதும் அடுத்த தலைமுறைக்கு பிரச்சனை. நீங்களும் சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.